ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு பாஸோட நெக்ஸ்ட் பாட்டோட ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் பில்லாம் நான் பேசுகிற பாட்டோட பெயிண்ட் மட்டும் தெரிஞ்சு ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள பில்லாம் இல்லை. என் லைஃப்பில் என்னோடய பேரண்ட்ஸ் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என் பேரண்ட்ஸ் போன பிளேஸில் ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் போண்டில் ஹோல் லவ்வையும் கேரையும் கொடுத்தான். அவனை என்னை தூக்கி போட்டு போயிட்டானுங்கிறேன். தூக்கி போட்டு பொண்ணுட்டு போட்டுன்ட்டு எனக்குன்னு இருந்த பேபியும் அபார்ட் பண்ணுவானுங்கிற. என் பேபி அவன் எதுவும் பண்ண மாட்டான். எனக்கு என் பேபி வேணும். ஜின் கூட என்ன ஒரு வேளை அக்செப்ட் பண்ணிக்காட்டான் போனாலும் பரவாயில்ல. என் பேபி எனக்கு வேணும். என் பேபி அவன் அபார்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டி அழுத பொசிஷன்லேயே நம்ம ஆரமாக இங்கே இப்போ ஜின் சைட்டை தான் காட்டுது. அவர் அதர் சிட்டிக்கே வந்துட்டார். அதர் சிட்டியில் ஒரு நியூ ஹவுஸ் தான், கொஞ்சம் சின்ன ஹவுஸ் தான். அந்த பிளேஸில் தான் கரெக்டாக நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸும் ஜின்னுமே திங்ஸஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணப்படி ஜின் அப்படியே ஒரு மாதிரி டயர்டான பொசிஷன்லேயே வந்து ஃப்ளோரில் உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற ஜின் அப்படிங்கிற மாதிரி டேடும் மாமும் கேட்கவும், இனி என்ன பண்ணுறது, கிராஜுவேஷன் ஆகிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னால் திரும்பவும் அந்த சிட்டிக்கு போக முடியாது. ஆனால் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு என் ஃப்ரெண்டு மூலிமா கிடைக்கிற மாதிரி நான் மட்டும் ஒர்க்கையும் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பிளேஸில் நான் நியூவாக ஒர்க்குக்கும் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஜின், இப்போ போய் ஒர்க்குக்கு போகணுங்கிற மா, அந்தெல்லாம் ஒரு மூமெண்ட்டே இல்லை. நான் ஒர்க்குக்கு போகணும். நம்ம ஒர்க்குக்கு போனால் தான் இந்த சிட்டிலையும் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜின் ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு பேசுகிறத பார்த்துட்டு பேரண்ட்ஸுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, அதான் இவன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸோடு பேசுகிறாம்ல, நம்மளும் இப்போ இந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஜின்னோட பேரண்ட்ஸுமே அதை கொஞ்சம் பிரேக் பண்ணப்படி இருந்தால் டேஸஸ் அப்படியே ஒரு 1 வீக் போகுது. ஆரம்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு. ஜின்னுங்கிற மாதிரி ஜின்னோட நேமை சொல்லியே தான் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதை ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஆரம் கிட்ட வந்துட்டு, எங்கள் பாரு ஆரம், இப்போ நீ உன் ஜின்னை பார்க்கணும், அவ்வளவுதானே, உன் ஜின்னை பார்த்துட்டு நீ ரிலாக்ஸ் ஆயிடுவல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிட்ட இந்த மாதிரி கேட்க, ஆமாம் என் ஜின்னை நான் பார்க்கணும், என் ஜின்னை என்கிட்ட கொண்டு வாங்க, என் ஜின்னிட்ட நான் பேசணும், என் ஜின்னை என்கிட்ட கொண்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லவும், ஒரு மிமிக்ரி தெரிஞ்ச பர்சன் தான், ஒரு பாய் தான், அந்த பர்சனை கரெக்டாக ஆரம்பிக்கிட்ட கொண்டு விட்டுட்டு ஜின்னோட வாய்ஸ்லாம் அந்த வீடியோலாம் இருக்கும்ல, அதில் ஜின்னோட வாய்ஸை நல்லா கேட்சப் பண்ணப்படி ஜின் மாதிரி அந்த பர்சன் கரெக்டாக நம்ம ஆரம்பிக்கிட்ட பேசுகிறான். எப்படி இருக்கீங்க பாஸ், எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க பாஸ், எனக்கு கொஞ்சம் ஹெல்த் யூஸில் ப்ராப்ளம், அதனால தான் பாஸ் நான் வந்து ஒர்க்குக்கு என்னால் வர முடியல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி ஹயாங் உங்ககிட்ட சொன்னாங்களா, ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேங்கிற மாரி இந்த மாதிரி அந்த பர்சன் அவங்க சொன்ன வேர்ட்ஸை கரெக்டாக பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு அந்த பர்சனோட ஆன்சர் தட்டி விட்ட வேகத்திலேயே, யார் நீ முதல்ல, யார் நீ, என்ன வாய்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா, வாய்ஸ் மட்டும் இருந்தால் நீ ஜின் ஆயிடுவியா, எங்கே என்னோட ஜின் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு கிராண்ட்மா ஜேகப்பு ஃபிலிக்ஸும் ஷாக்கானா அந்த பர்சன்ட் அதுக்கு மேலே ஷாக்காகி, ஏண்டா உனக்கு தான் கண்ணு தெரியலையே, வாய்ஸை வச்சு தான் கண்டுபிடிப்பேன்னு மெமிக்ரிலாம் பண்ணி கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா, வாய்ஸ்லாம் வச்சு நான் ஜின்னுன்னு கண்டுபிடிக்க மாட்டேனாங்கிற மாதிரி கொஸ்டின் என்ன பாட்டு கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் என்ன மாதிரி நோட் பண்ணால், பக்கத்தில் ட்ரிப்ஸ் இருக்கும். அந்த ட்ரிப்ஸ் திங்ஸு அப்படின்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளி விட்டப்படி, கிராண்ட்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தேவையில்லாமல் ஜின்னை என் லைஃப்பில் என்ட்ராக்குனது மட்டும் இல்லாமல் ஜின்னுன்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக ஒரு பர்சனை கொண்டு வந்து முன்னாடி விடுறீங்களா, நீங்களும் அதர் பர்சன் மாதிரியே திங்க் பண்ணிட்டீங்களே, அவங்க தான் எனக்கு கண்ணு தெரிலங்கிற மாதிரி என்னை எப்போதுமே டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா, நீங்களும் அந்த மூமெண்ட்டை வச்சு என்னை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டீங்களாங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அளவும் கிராண்ட்மா அப்படியே நம்ம ஆரம்ப ஹக் பண்ணால், என்னை விட்டுருங்க, என்னை மூவ் ஆன் பண்ணுங்கள், எல்லாருமே எனக்கு பெயினை கொடுத்தாங்கன்னா நீங்களும் ஜேகப்பும் இப்போ நீங்களும் அவங்களே மாதிரி எனக்கு பெயினை கொடுத்துட்டீங்கிற மாதிரி பயங்கரமாக அழுற மூமெண்ட்டுக்கு ஜேகப் தான், ஏன்டா பண்ண தேவையில்லாமல் கதிரி அழுதுகிட்டு இருக்க, சும்மா ஜின்னுங்கிற மாதிரி கட்டிகிட்டு இருக்கல, ஜின்னு நீ ஒரு டைம் ஆகிட்டு பாட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும், நான் ஜின்ன நீ ஒரு டைமாவது பார்த்துருக்கியா, ஜின்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கியா, ஜின்னோட ஸ்கின் கலர் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கியா, அவன் ஹேர் எந்த அளவுக்கு லாங்காக இருக்குமா ஷார்ட்டாக இருக்குமான்னு பார்த்துருக்கியா, அவன் எந்த அளவுக்கு டாலாக இருப்பான்னு பார்த்துருக்கியா, அவன் எப்படி இருப்பானுங்கிறது உனக்கு முதல்ல தெரியுமாடா, தெரியாதுல்ல, இங்கே பாரு ஆரம்,
உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இத்தனை வேடை வச்சு உன்னை நான் பேசலை. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஜின்னு நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனால் நீ ஜின் முன்னாடி என்றாக சொல்ல இந்த ஆரமாக இருக்கக்கூடாதுன்னு நான் திங்க் பண்ணுறேன். ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணு. உனக்கு நாங்கள் சர்ஜரி பண்ணணும்னு திங்க் பண்ணுறோம். நீ அலோவ் பண்ணாதான் அதுக்கான ஸ்டெப் 1 by 1 பண்ண முடியும். நீ ஜின் பக்கத்தில் போய் நிற்க சொல்ல நீ இந்த மாதிரி பிளைண்டாக இருக்கிற ஆரமாக இல்லாமல் நார்மல் என் பழைய ஆரமாக போய் நிற்கணும்னு நான் திங்க் பண்ணுறேன். உன் ஜின்னு நீ பார்க்க சொல்ல சும்மாண்டா இந்த ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே டச் பண்ணபடி நீ என் ஜின்னில்லைன்னு சொல்லிட்டு இருக்கல, இந்த ஃபிங்கர்ஸ் இல்லாமல் உன்னோட ஐ டு ஐ பார்க்குற பொசிஷனில் உன் ஜின்னை நான் ஃபீல் பண்ண வைக்கிறேன். அதுக்கு நீ முதல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். நீ கோஆப்ரேட் பண்ணுவல அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி பேசுனா ஜின் எங்கே இருக்கிறான்? இங்கே பாரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேனே, இந்த பிளேஸில் நீ ட்ரீட்மெண்ட் ஏன் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர்றதுக்குள்ளே ஜின் இருக்கிற பிளேஸை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த மொட்டை பிளேஸையும் நான் சர்ச் பண்ணுறேன். உனக்காக ஜின் இருக்கிற பிளேஸை தேடி போகிறேன். கண்டிப்பாக ஜின் இருக்கிற பிளேஸோட தான் திரும்ப இந்த பிளேஸ்க்கு என்ட்ராகுவேன். நீ சர்ஜரிக்கு ஓகே பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் இந்த மாதிரி பேசினா கிராண்ட்மாவுமே இவ்வளோ துட்டுக்குன்னு ஜேக்கப் சொல்கிறாங்களடா, சர்ஜரிக்கு ஓகே பண்ணு, ஜேக்கப் கண்டிப்பாக ஜின் இருக்கிற பிளேஸை கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேனுங்கிற மாதிரி நம்ம ஆரோமே சர்ஜரிக்கு ஓகே பண்ணுறாரு. என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகேட்டானுங்கிற மாதிரி சொல்லவும் ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி ஹாப்பியாகி நெக்ஸ்ட் டேலேருந்து ஆரம்பக்கான ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆகுது. நம்ம ஆரம் கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் ஆன பொசிஷனில் இருந்தவர் இப்போது சர்ஜரி பண்ணதுக்கான பொசிஷனுக்கு மூவ் ஆன் ஆகுறாரு. நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே ஆரமோட ஐஸை ஃபுல்லாக செக் பண்ண போயிடி இந்த மாதிரி குட்டியாக ஒரு சர்ஜரி பண்ணால் மட்டும் போதும், கண்டிப்பாக ஆரமால எல்லாரையும் பார்க்க முடியுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அதுக்கு ஒரு 1 month ஆகும். 1 month இந்த மெடிசனையும் இதையும் ரெகுலராக நம்ம ஆரமுக்கு கண்டினியூவாக கொடுக்கணும். இதை கொடுக்குறது மூலயமா அந்த சர்ஜரி ரொம்ப நல்லாவே உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜேகப்டாம் எங்கே பாரு ஃபிலிக்ஸ், ஆரம்பம் உன்னோட கண்ட்ரோலில் உன்னோட சேஃபில் உன்னோட ப்ராடக்டில் இந்த பிளேஸில் விட்டுட்டு போகிறேன். நான் திரும்பி வர சொல்ல பழைய ஆரமாக எனக்கு தெரியணும், நான் உன்னோட நம்புகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நான் ஜின் இருக்கிற பிளேஸை தேடி போகிறேங்கிற மாரி ஜேகப் அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாரு. எங்கேயும் இந்த மாதிரி நம்ம ஜேகப்பு ஜின்னை தேடி போனால் நம்ம ஜின்னு தான் ஜாக்குக்கிட்ட எல்லாத்தையுமே பேசி ஜாக் மூலியமா ஜின்னோட மொட்டை சர்டிஃபிகேட்ஸ் அவ்வளோத்தையுமே வாங்கிடுவார். இந்த மாதிரி வாங்கினா இதுவுமே ஜேகப்புக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஜாக் மூலியமா ஜின்னோட மொட்டை அந்த ஸ்டடிக்கு தேவைப்பட்ட பேப்பர்ஸு சர்டிஃபிகேட்ஸுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஜாக்கை கம்ப்ளீட் பண்ணி இங்கேருந்து வாங்கிட்டு போனது மொட்டை டீட்டெயிலுமே ஜேகப்புக்கு வருது. ஜாக்கை ஃபாலோ பண்ணலான்னு திங்க் பண்ணுறாரு. பட் ஜாக் நான் என்கிட்டே இருக்கட்டும், நான் உனக்கு பிறகு சீக்ரெட்டாக கொடுக்குறேங்கிற மாதிரி அவரோட ஹவுஸில் இதை சேஃபாக வச்சுன்னு இருப்பார். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகி ஒரு 1 month மூவ் ஆன் ஆகுது. 1 month to 2 month வரைக்குமே ஆரம் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் ஃபிலிக்ஸ் சொல்கிற எல்லா ஒர்க்கையும் பண்ணி சர்ஜரிக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு. முதல்ல அவரும் ரெடி ஆகணும், அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்ணணுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் ஃபுல்லாக நம்ம ஆரம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் பொசிஷன்லேயும் சர்ஜரிக்கான மொட்டை ஒர்க்கையும் அந்த ஐஸுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த மொட்டை ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்ருக்காரு. 2 month அப்படியே ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகுது. 2 month மூவ் ஆன மூமெண்ட்டுக்கு நம்ம ஜின்னுமே அவர் இருக்கிற சிட்டியில் அவரோட காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் அது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி ஒரு கம்பெனியில் ஒர்க்குக்கு ஜாயின்ட் ஆகுறாரு. ஒர்க்குக்கு கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி ஒர்க்குக்கு கிளம்பி போனால் ஜின்னோட அந்த ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கெலாம் நோட் பண்ணிவிட்டு ஜின்னுக்கு இன்டர்வியூ பண்ண பிளேஸில் ஜின்னை ஒரு பிளேஸில் நார்மல் எம்ப்ளாயாக இருக்கிறதுக்கு பதிலாக நார்மல் எம்ப்ளாய்க்கு ஹெட்டாக இருப்பாங்களே அந்த பொசிஷனுக்கு மூவ் ஆன் பண்ணுறாங்க. ஜின்னிட்ட நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகி என்னை இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறீங்களா, நான் இப்போ நான் ஒர்க்குக்கே வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீ பேசுகிறதுலேயே நீ கொஞ்சம் டேலண்டான பர்சன் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி இத்தனாவது ஃப்ளோரில் இப்படி ஒரு டீம் இருக்குது, அதோட ஹெட்டை இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி ஒர்க்கை விட்டு நாங்கள் வெளியே அனுப்பிட்டோம். அந்த பிளேஸ்க்கு ஹெட்டு தான் தேவை. நீ அவங்களுக்கு லீடராக அந்த பிளேஸில் போய்
அந்த டீமை நீட்டாக ரன் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஜின்னை கரெக்டாக 5th ஃப்ளோரில் இருக்கிற அந்த டீம் பர்சன்ஸ்கிட்ட கொண்டு வந்து விடவும் அந்த பர்சன்ஸ்லாம் ஃபஸ்ட்டில் நம்ம ஜின்னை பார்த்து பயங்கரமாக இரிட்டி ஆகுறாங்க. இவ்வளோ நேரம் டீம் லீடர்னு ஒரு பர்சன்ட் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க. டீம் லீடர்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக ஒரு பர்சன்ட்டை கொண்டு வந்து விட்ட மூமெண்ட்டுக்கு அங்கே ஒரு 25% ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, 25% ஜின்னை பார்த்து ஹெவியாக முறைச்சான். ஜின்னு ரொம்ப இன்னசென்ட்டாகவே ஹாய் நான்டா உங்களோட நியூ லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வந்துட்டான் லீடர்னு சொல்லிட்டு அந்த லீடரே இங்கேருந்து துரத்திட்டோம், ஒன்றா துரத்த முடியாடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக வேற நம்ம சின்ன பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தா குட் லக், உங்களோட ஒர்க்கை என்னையிலேருந்தே கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி 100% அங்கேருந்து போகவும் அப்படியே ஒரு 2 வீக்ஸ் 2-3 வீக்ஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகிடு. இப்போ நம்ம ஆரம்புக்கான சர்ஜரி ஒர்க்கு தான் நடந்துட்டுருக்குது. ஆரம் சர்ஜரி பண்ணிக்கிறாரு. ஆரமோட ஐஸ் அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஃபினிஷ் நல்லா கட்டியிருக்காங்க. இப்போது ஒரு 1 மந்த்துக்கிட்ட கொஞ்சம் அவர் ரெஸ்ட்டில் இருக்கட்டும், அவரோட ஐஸும் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, சர்ஜரி ஃபுல்லாக எண்ட் ஆயிடுச்சு. ஐஸை தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் எல்லாத்தையும் கிராண்ட்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். ஆரம்பக்கா சர்ஜரி பண்ணியாச்சுனுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் ஜேகப்டையும் சொல்லிட்டு கேட்டு ரொம்ப ஹாப்பியானா. சர்ஜரி நான் பண்ணிட்டேன் ஜேகப், ஜின்னு இருக்கிற பிளேஸை கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்கவும் அவனை நானும் ஒவ்வொரு பிளேஸாக தேடிட்டுருக்கேன். ஆனால் பட் எந்த பிளேஸ்லையுமே அவன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் குயிக்காகவே நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப்புக்கு தெரிஞ்ச சர்க்கிளோட பர்சன்ஸ் அவ்வளோ இருக்கட்டையுமே சின்னோட பிக்கை கொடுத்து சீக்கிரம் குயிக்காக சின்ன கண்டுபிடிக்கணும்ல அந்த மூமெண்ட்டுக்கு அவ்வளோ பர்சன்ஸ்டையும் சின்னோட பிக்கை கொடுத்து இந்த பர்சன்ட்டை எங்கேயாவது பார்த்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜேக்கப் சின்ன ட்ரேட்ற ஒர்க்கை இன்னும் ஃபீட் ஆக்குறாரு, ஃபாஸ்ட் ஆக்குறாரு. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டானா அப்படியே ஒரு 4 மந்த் எண்ட் ஆகுது. 4 மந்த் கழிச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் அப்படியே நம்ம ஆரம்பிட்டோம். அவருக்கு அப்படியே ஃபுல்லாக ஐஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபுல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இன்றைக்கி நம்ம ஆரமோட ஐஸ் கட்டை அப்படி ரிமூவ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம். நம்ம ஆரம் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே கிராண்ட்மா, நான் சர்ஜரிக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு மூமெண்ட்டை கேட்டேன், அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி செலவும் இங்கே பாரு ஆரம், ஸ்டேன் ஆயிக்காட முதல்ல ஐஸை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் சொன்னான். நான் கேட்டது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஜேகப் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜேகப் கரெக்டாக ரன் பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா என்னாச்சு, ஜேகப் சின் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகப் அப்படியே ஆரம் கிட்ட வந்துட்டு ஐஸை ஓப்பன் பண்ணு ஆரம், நான் கிட்ட வந்துட்டேன், நீ வந்துட்ட ஜின் ஐஸை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜின்னை கூட்டிகிட்டு வந்துருப்பாருங்கிற ஒரு திங்கிங்கில் ஐஸ் அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் ஜேகப்பும் பார்க்குறாரு, கிராண்ட்மாவும் பார்க்குறாரு. பக்கத்தில் இருந்து நல்லா கிளியராக தெரியுதுல ஆரம், நாங்களாம் தெரியுறோமா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி ஆரமோட ஃபேஸ் கிட்ட ஹேண்ட்ஸ் எல்லாம் நீட்டி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஜேகப் ஜின் இந்த ரூமில் இல்லையே, ஜின் எங்கே, ஜின் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜேகப் தான் ஆரமும் ஜின்னும் அந்த கிளப்பில் கூட ஒரு மீட்டிங்க்கு க்ளோஸாக இருந்துருப்பாங்களா, அந்த பிக்கு கூட நம்ம ஜேகப்ட இருக்கும்ல, அட கரெக்டாக ஆரம் கிட்ட காட்டுறாரு, இதான் உன்னோட ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்டவும் ஏன் நான் மொபைலில் காட்டுறேன், என்னோட ஜின் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எங்கே பாரு ஆரம், நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு இன்னும் அவன் இருக்கிற பிளேஸ் தெரியவே இல்லை, அவன் எந்த பிளேஸில் இருக்கான்னு தெரியல, நம்ம கண்ட்ரியில் அவன் எந்த சிட்டியில் இருக்கானுங்கிறது தெரியல. கொஞ்சம் பிளேஸை தான் நான் தேடி சர்ச் பண்ணியிருக்கிறேன். நீ டென்ஷன் ஆக்காட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃப்ரெஷ்னஸ் சர்க்கிளில் உள்ள பர்சன்ஸ் அவ்வளோ இருக்கட்டையுமே ஜின்னோட பிக்கை கூப்பிட்ருக்கேன். இந்த பர்சன்ட்டை கண்டுபிடிக்க சொல்லி குயிக்காகவே ஜின் இருக்கிற பிளேஸ் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுனா ஆரம் டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு மாதிரி பெயினில் க்ரை பண்ண வேண்டா. இங்கே பாரு ஆரம், தயவு செஞ்சு இப்போதைக்கு க்ரை பண்ணாட, சொன்னா கேளு, இப்போனா உனக்கு சர்ஜரி பண்ணியிருக்கு, தேவையில்லாமல் க்ரை பண்ணாத, சொன்னா கேளுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி பேசுனா கிராண்ட்மாவுண்டா ப்ளீஸ் ஆரம் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாட ஆரம். அதான் ஜேகப் இவ்வளோ தூரம் சொல்கிறாம்ல, ஜின்னை கண்டுபிடிச்சிடலாண்டா என்னை நம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசி ஆரம் க்ரை பண்ண வர மூமெண்ட்டை கொஞ்சம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி ஆரமோட ஹவுஸ்க்கே வந்துட்டார். இந்த மாதிரி ஹவுஸில் வந்த பொசிஷன்லேயே பெட்ரூமில் இருந்தபடியும் ஜின்னோட மெமரி தான் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீகாப் ஆகிட்டு இருந்தான். ஜேகப் தான் எங்கே பாரு ஆராம், நான் அதர் சிட்டிக்கு ஒரு மீட்டிங் ஒர்க்குக்காக போகிறேன்,
நீ நம்ம கம்பெனிக்கு போகிறேன்டா, போ ரெஸ்ட் எடுக்க தரேன்டா, ஹவுஸ்லேயே ரெஸ்ட் எடு. நான் அந்த மீட்டிங் எண்ட் பண்ணிவிட்டு குயிக்காகவே இந்த பிளேஸ்க்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் இந்த மாதிரி சொன்னால் ஆரம்டா இல்லை, நானும் உன் கூடயே அந்த சிட்டிக்கு வரலான்னு திங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ரூம்குள்ளே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்குது. அதர் பிளேஸ்க்கு கொஞ்சம் மூவ் ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஜேக்கப். நானும் அதே சிட்டிக்கு வரட்டுமா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. சரி, அப்போ நான் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ஜேக்கப்பும் லக்கேஜ் பேக் பண்ணபடி ஜின்னு இருக்கிற சிட்டிக்கு தான் வராங்க. இந்த மாதிரி வேண்டாம், ஜின்னு இருக்கிற சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஜேக்கப்பும் ஆரமும் அவங்க லக்கேஜெல்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணபடி இருந்தால் இப்போ ஜின்னை தான் காட்டுது. ஜின்னோட டொமக்ஸில் இப்போ 5th month மூவ் ஆனாக்கி 6th month பேபி இருக்குது. அந்த பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அந்த கம்பெனியில் இருக்கிற பர்சன்ஸில் இவங்க டீமில் இருக்கிற பர்சன்ஸே உங்கள் ஹஸ்பண்ட் யார், உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, உங்கள் ஹஸ்பண்டை நாங்கள் பார்க்கவே இல்லையேங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜின்னுக்கு வேறு வழி இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் டெட் ஆகிட்டாருங்கிற மாதிரி ஸ்டோரியை சொல்லி எண்டே பண்ணி விட்டுட்டாரு. எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்டை கேட்குறாங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு சாரி, நீங்கள் எவ்வளோ ஃபீலாக இருப்பீங்க, எவ்வளோ பெயினாக இருப்பீங்கன்னு தெரியாமல் தேவையில்லாமல் உங்கள் ஹஸ்பண்டை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டோம், சாரிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜின்னுக்கிட்ட நான் சாரி சொல்லிவிட்டு அந்த பர்சன்ஸ் எல்லோரும் அவங்க ஜின்னோட டீமில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் ரொம்ப சேட் ஆகுறாங்க. பாவம்ல, பேபி வேறு 6th month பேபி 2 months இருக்குது. ஹஸ்பண்ட் வேறு டெட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. பாவம், சிங்கிள் பேரண்டாக இப்படிதான் லைஃப் முழுக்க ரன் பண்ண போகிறாங்களோ பேபிஸை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தா அதே கம்பெனியில் மேனேஜராக இந்த பிளேஸ்லேயே 3 மேனேஜர் உண்டு. அதில் ஒரு மேனேஜருக்கு ஜின்னை ரொம்ப பிடிக்கும். ஜின்னு சொல்கிற ஸ்டோரி உண்மைங்கிற மாதிரியே ஜின்னுக்கு ஹஸ்பண்டு கிடையாது, சிங்கிள் பேரண்டாக அந்த பேபி நீ வளர்க்க போகிறான்ங்கிற மாதிரி தெரிஞ்சு அவனுக்கு இன்னும் ஜின் மேலே ஓவர் லவ் ஆகுது. நீ ஏன் ஜின் கஷ்டப்படுற? நீயே சிங்கிள் பேரண்டாக இருந்த அந்த பேபியை நீ பத்திரமா பார்த்துக்கணும். நான் உன்னை மேரேஜ் பண்ணி நீயும் நானும் சேர்ந்து அந்த பேபியை சேஃபாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு நோட் பண்ணபடி அந்த மேனேஜர் அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே இந்த மாதிரி டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஆராமும் ஜேகப்பும் ஜின்னோட கம்பெனிக்கு தான் மீட்டிங்க்கே வந்துருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே ஆரமும் ஜேகப்பும் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரானா அதே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் ஜின்னுமே அவரோட கார்லேருந்து இறங்குறாரு. இறங்கின பொசிஷன்லே மாம் நான் சேஃபாக தான் இருக்கிறேன், 5th month பேபி மூவ் ஆனாக்கி 6 month ஆயிடுச்சு, எனக்கு புரியுது, பேபியை நான் பத்திரமா பார்த்துப்பேன், என்னையும் நல்லா பத்திரமா பார்த்துப்பேன், ஃபுட்டெல்லாம் நான் கரெக்டாக எடுத்துகிட்டு தான் வந்தேன், நீங்கள் ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றா மாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் இந்த மாதிரி பேசினபடி போகிற மூமெண்ட்டுக்கு ஜின்னோட வாய்ஸ் ஆரம்புக்கு கேட்குது. ஹே ஜேகப், உனக்கு ஏதாவது வாய்ஸ் கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி ஆரம் சுட்டி முட்டி நோட் பண்ணால் ஜின் அதுக்குள்ளே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்லேருந்து கம்பெனிக்குள்ளே என்ட்ரா இருப்பார். கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ் தான் சுற்றி முட்டி நம்ம ஆரம் தேடுறாரு. அது ஜின்னோட வாய்ஸ் மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி இப்படி சர்ச் பண்ணால் எப்போ பார்த்தாலும் நீ ஜின்னே திங்க் பண்ணிகிட்ருக்கலாம், அதான் உனக்கு அந்த மாதிரி வாய்ஸ் கேட்டிருக்கோம், தான் நம்ம மீட்டிங் ரன் பண்ணுற ரூமுக்கு போகலான்னுங்கிற மாதிரி ஆரமோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி ஜேகப்பும் ஆரம் கரெக்டாக அந்த மீட்டிங் ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கான சீட்டில் போய் உட்காண்டான். இப்போ ஜின் சைடு தான் கட்டுது. ஜின் கரெக்டாக மேனேஜர்கிட்ட தான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. சரி, ஓகே ஜின், டென்ஷன் ஆகாட்டம், சிஓ சார் இந்த பிளேஸுக்கு வரடா சொல்லிட்டாரு, இப்போ அவருக்கு இன்னொரு பிளேஸில் ஒர்க் இருக்குங்கிறதுனால நீயும் நானும் தான் அந்த மீட்டிங்கை ரன் பண்ண போகிறோம். ஜின்னு தான் இந்த ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டுருப்பாரு, சப்மிட்டும் பண்ணிட்டுருப்பாரு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்ட்னர்ஸ்க்காக தான் இப்போ இந்த பிளேஸில் மீட்டிங் நடந்துகிட்ருக்குது. அந்த மொமெண்ட்டுக்கு நீ தான் அந்த பிளேஸில் இருக்கணும். உனக்கு எந்த பிளேஸ், எந்த பார்ட்னர் உனக்கு ஓகேயோ அந்த பர்சன்ட்டை நீ சூஸ் பண்ணிக்கலான்ங்கிற மாரி மேனேஜர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஜின்னு என்ன இந்த பர்சன்ட் இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை மேனேஜர் சார், நான் அந்த அந்த பிளேஸில் என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோடய பிளேஸில் நான் ஒர்க்கை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறேன். என் டீமோட லீடர் நான் தான். பட் இருந்தாலும் சிஓ சார் என்னை மீட்டிங் ரூமுக்குள்ளே போகாண்டான்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் ஆனால் போக சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மேனேஜரும் ஜின்னும் மாட்டி பேசிகிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸுக்கு சிஓ சார் என்றானதை பார்த்துட்டு ஜின் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, சார் நீங்கள் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஓ கிட்ட நான் வந்துட்டேன் ஜின்,
ஒர்க் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் நீ என்கிட்ட அப்போவே சொல்லியிருந்த என்னால் இந்த மீட்டிங் ரூமில் போய் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாதுன்ட்டு. அதனால நானே வந்துட்டேன். மேனேஜரும் நானும் இந்த மீட்டிங்கு போகிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, நீ வந்து எனக்காக காஃபி மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வரியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இனிமே நேராக கீழே போய் சிஓ சாருக்கு மட்டும் காஃபி எடுக்கிறதுக்காக போகிறான் அந்த மாதிரி போனால், ச்சே நானும் அவனும் சேர்ந்து இந்த மீட்டிங்கை மட்டும் என் பண்ணலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாரி மேனேஜர் கடுப்புலேயே சிஓவை ஃபாலோ பண்ணபடி உள்ளே என்ட்ரு ஆகுறான். இந்த மாதிரி என்ட்ரானா ப்ராஜெக்ட் அங்கே அந்த பிளேஸில் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜின்னுக்குன்னே ஜின்னுக்குன்னே ஒரு ஃப்ளோர் உண்டுல்ல. ஜின் வந்து இங்கே ஒரு ஒரு டீமில் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ஸ் எல்லாம் ஜின்னை நோட் பண்ணால் ஜின் அப்படியே காஃபி கப் எடுத்தபடியே நேராக சிஓ சாருக்கு எட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பாதி பர்சன்ட் ஜின்னை வந்து ரொம்ப பேடாகவே பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணி தான் இருக்கிற எல்லாத்தையும் கவுட்டு கைக்குள்ளே வச்சுருக்கானுங்கிற மாரி இப்படி பேடாக பேசுகிறது கேட்டு அந்த பிளேஸ்லேயும் ஜின்னுக்கு ஃப்ரெண்டாக கொஞ்சம் பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க இதை நோட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஒருத்தர் சொல்கிற ஒர்க்கை அவன் வந்து பண்ணுறான். இதே இந்த பிளேஸில் நம்மளாம் இந்த ஒர்க்கை பண்ணுவோமா? அவன் சிஓ சார் கேட்டிருக்காங்க எடுத்துகிட்டு போகிறான். அதெல்லாம் தப்பாக மைண்ட் பண்ணி இப்படிலாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்களோ? உங்களுக்குலாம் வேறு ஒர்க்கே கிடையாதா? ஜின்னு டீமோட ஹிட்டுன்னு தெரிஞ்சதுனால இவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆகுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி ஜின்னுக்கு ஃபேவரட்டாக இருக்கிற பர்சன்ஸ் மற்ற பர்சன்ஸை கொஞ்சம் கோவமாட்டிட்டு ஒர்க்கை பாருங்கள், இந்த ப்ராஜெக்டில் நமக்கான கரெக்டான ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கணும். இல்லை பிறகு ஜின்னுக்கு திட்டு விளாடு நமக்கு தான் திட்டு விழணுங்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கான ஒர்க் எல்லாத்தையுமே அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை விட அவங்க பாஸ் இவங்களுக்கு வேறு ஒர்க் கொடுத்துருப்பான். அந்த ஒர்க்கை இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஜின் கரெக்டாக அந்த கேபின் டோரை நாக் பண்ணபடி ஓப்பன் பண்ணபடி கரெக்டாக உள்ளேன்றானா இது ஜேகப்பு ஆரம் 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. ஜின்னை பாட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆனால் கரெக்டாக ஜின் சிஓ சார்கிட்ட வந்துட்டு உங்களோட காஃபியை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேபிளில் வச்சுட்டு அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி போனேன். ஜின்னோட ஹேண்ட்ஸ் அப்படி சீவை பிடிக்கிறத பார்த்துட்டு இங்கே ஆரமுக்கு டென்ஷன் ஆகுது. ஆரம் டென்ஷன்லேயே சீவையும் ஜின்னையும் நோட் பண்ணால் என்னாச்சு பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஜின்னை அப்படியே நம்ம சீவை சாரை நோட் பண்ணால் சீவ் அப்படியே அந்த பிளேஸில் எழுந்து இப்போ இந்த பிளேஸில் என்கிட்ட டைப் பண்ண இருக்க இத்தனை கம்யூனிஸ்ட்க்கு முன்னாடி ஒரு பர்சன்ட்டை இன்ட்ரோ பண்ணணும்னு திங்க் பண்ணுறோம். இந்த பர்சன்ட்டுக்கு ஏஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் செம ஸ்மார்ட்டான ஒரு பர்சன்ட். என்னோடய கம்பெனிக்கு இவன் ஒரு கிஃப்ட் மாதிரி தான் கிடச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் கூட இவனோட ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்டில் இவன் கூட பார்ட்னர்ஷிப்பாக யார் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இவனை லைட்டாக இன்ட்ரோ கொடுக்கணும்னு திங்க் பண்ணேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஜின்னை இன்ட்ரோ கொடுக்கவும் ஜின் அப்படி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வரையும் நோட் பண்ணிவிட்டு லைட்டாக போட் பண்ண பொசிஷன்லேயே ஆராமையும் பார்க்குறாரு. ஆராம பாட்ட அடுத்த செகண்டே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆனால் ஜின்னோட டொமக்ஸில் 5th month to 6th month மூவ் ஆகிற பேபி இருக்குதுல்ல, டொமக்ஸ் நல்லா பெருசாக இருக்குதுல்ல, அந்த மூமெண்ட்டை ஜேகப் ஆரம் 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் கரெக்டாக நம்ம ஜின் சிஓ சாரை நோட் பண்ணபடி சரி அப்போ நான் என்னோடய ஒர்க்கு பண்ண போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதிகமாக ஸ்டெயின் பண்ணாத ஜின், ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்கிற அதிகமாக இந்த ஒர்க்கும் பண்ணாண்டா உன்னோட டீம் பர்சன்ஸ்கிட்ட மட்டும் இல்லாட்டி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சிஓ சார் அப்படியே ஜின்னை அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பினா ப்ராஜெக்ட்டுக்கு ஓனர் அந்த பர்சன் தான் இருக்கிறீங்க, அந்த பர்சன் தானே இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் அவரை ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண விடலை அப்படிங்கிற மாதிரி மற்ற பர்சன்ஸ் கேட்கவும் எனக்கு அவனை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். அவனுக்கு இப்போ கொஞ்சம் டேஸாகவே ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் நான் அவனை ரொம்ப ஸ்டெயின் பண்ண விடலை. ஓகே, என்னோடய எம்ப்ளாயி எனக்கு பாட்டுக்கு தெரியும். ப்ராஜெக்ட் அவனோட ப்ராஜெக்டோட தான் உங்களோட ப்ராஜெக்ட் டைப் ஆக போகுது. எனக்கு பிடிச்ச பர்சனோட கம்பெனி ப்ராஜெக்டை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகப் தான் எப்படியாவது எதையாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இதில் நீ பார்ட்னர் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, ஜின்னு கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்ண வேண்டிய சான்ஸ் கிடைக்கும்டா உனக்கு. நல்ல சான்ஸு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, விட்டு கொடுத்துறாடா ஆரம், பழைய ஆரமாக எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி மோட்டிவேஷன் மேலே மோட்டிவேஷன்னா ஆரமும் இதை விட்டால் நமக்கு சான்ஸு கிடைக்கவே கிடைக்காது. ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு மீட்டிங் வர மாரி நான் கிளம்பி வந்தேன். ஆனால் பட் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட் மூலிமா ஜின் என் கூட பேச முடியும், என் கூட அவன் டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பமே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணால் லாஸ்ட் 1 minute தான் இந்த ப்ராஜெக்டை அதோட என் கம்பெனியோட டைப்பாக இருக்க போகிற கம்பெனி கிம் குரூப் ஆஃப் கம்பெனிங்கிற மாதிரி நாம்ஜுனை பாயிண்ட் பண்ணவும் நம்ம நாம்ஜுன்
நம்ம ஓரம் ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே ஹாப்பினஸில் எழுந்து கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டணும். அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேரும் பாட்டு ஷாக்கானா ஜேகப் நான் உன் ஆர்வத்துக்கு கொஞ்சம் அணா போடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்ப புஷ் பண்ணி சேரில் உட்கார வச்சுட்டு அது ஒன்றும் இல்லை, என்னோடய பாஸ் இப்படி தான் ஓவர் எக்ஸைட் ஆகிட்டா இப்படி தான் தேவையில்லாமல் கட்டுவார். நீங்கிட்ட பாட்டு கட்டிங்க, கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணிக்கோங்க, ப்ராஜெக்டை எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கும். உங்கள் விருப்பம்டா, நான் ஜின்னுக்கிட்ட எல்லாத்தையுமே பேச சொல்கிறேன், நீங்கள் ஜின்னை மீட் பண்ணி இந்த ஒர்க்கை எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ங்கிற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்கிற மாதிரி கரெக்டாக சிஓ சார் மேனேஜரை நோட் பண்ணிவிட்டு 5th ஃப்ளோரில் இருக்கிற ஜின்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க இவங்க 2 பேரையும். இந்த டீம் தான் இப்போ டைப் ஆயிருக்குங்கிறத ஜின்னிட்ட சொல்லு, குயிக்காகவே இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிஓ சார் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிளேஸ்லேருந்து போனோம். ஜின்னை பார்க்க போகிற ஹாப்பினஸ்லாம் கரெக்டாக நம்ம ஆரமும் ஜேகப்புமே 5th ஃப்ளோருக்கு வருவாங்களா, இந்த மாதிரி வேண்டாம். அந்த பிளேஸில் பாதிக்கு 10% ஜின்னை பிடிக்காத பர்சன்ஸ்லாம் இருப்பாங்களே. ஃபஸ்ட்டில் எல்லாருமே ரொம்ப ரூடாக ஜின்னை இக்னோர் மேலே இக்னோர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் போக போக ஜின்னோட கேரக்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கட்டும், ஜின் காட்டுற லவ்வை பாட்டு அதில் 40%க்கு ஜின்னை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் 40%க்கு ஜின்னை பிடிக்காத அந்த பர்சன்ட் எல்லாருமே எப்போதுமே நம்ம ஜின்னை டீம் ஹெட்டு லீடர்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க, தீத்திட்டே இருப்பாங்களா. அந்த மூமெண்ட்டுக்கு ஆரமும் நம்ம ஜேகப்பும் ஜின் இருக்க அந்த ரூம்குள்ளே போகலான்ங்கிற மாரி போனால் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் 2 கேர்ள் தான். பாட்டியா இவனா என்ன திமிரு, ஹஸ்பண்டே டெத் ஆகிட்டான், டெத்தான பர்சனோட பேபியை டொமக்ஸில் வச்சுக்கிட்டு எவ்வளோ சென்டிமெண்ட்டாக ட்ராமாவாக பேசுகிறான். இப்படி சென்டிமெண்ட்டாக பேசி தாண்டா சிஓவை கவுட்டு கைக்குள்ளே வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி திட்டின பொசிஷன்லேயே. ஏன்னா நம்ம ஜின்னு அந்த 2 கேரையும் திட்டிருந்துருப்பாருப்பளுக்கு. அதை ஜின்னு முன்னாடி திட்டுறதை விட்டுப்பட்டு போகிற போக்கில் முன்னாடி இப்படி திட்டிட்டு போகிறாரு. ஏதோ ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணி அப்புறம் அந்த பர்சன் மூலயமா பேபியை போட் பண்ணிவிட்டு பேபியை டொமக்ஸில் வாங்கிட்டு இப்போது ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி அவன் ஹஸ்பண்ட் டெட் ஆகிட்டானா. ஸ்டோரி என்ன அழகாக ரெடி பண்ணுறான் பாரு. அப்போ கூட அவன் ஹஸ்பண்டோட பிக்கு எங்கன்னு கேட்டால் பிக்கு நாங்கள் எடுக்கலைனுங்கிறான் பாருடா அப்படிங்கிற மாதிரி. இப்படி அவங்க ஜின்னு திட்டிக்கும் கோவத்திலேயே ஜின்னு திட்டிட்டு போனால் ஆரம்பிட்டு கேட்டு ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க என்னத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க, வா நம்ம ஜின்னை பார்க்க போகலான்ங்கிற மீடியம். கரெக்டாக நம்ம ஆரம்பம் ஜேகப்பும் ஜின்னோட கேபினுக்குள்ளேன்றானா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு ஃபைலை தானே ரெடி பண்ண சொன்னேன், இவ்வளோ டப்பாக ரெடி பண்ணால் நான் எப்படி சார்ட்ட உங்கள் ஃபைலை கொண்டு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி அந்த 2 கேலு நினச்சி திட்டின பொசிஷன்லேயே திரும்பினா ஆரம்பம் ஜேகப்பு நிற்கிறத பார்த்துட்டு ஜென்னுடா அப்படியே ஜேகப்பை கூட முன்ன பின்ன பார்க்காத பசண்டு மாட்டி அமைதி நிற்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஜின் அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பு ஜின்னை கூப்பிடலான்ங்கிற மாதிரி வந்தான். ஆரம்பம் அப்படியே ஜேகப்போட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி ஜின்னை தெரிஞ்சிக்க மாதிரி காட்டிக்காட்டு அவன் அந்த மாதிரி தானே ரியாக்ட் பண்ணுறான், அப்போ நீ காட்டிக்காட்டுங்கிற மாதிரி இப்படி ஜேகப்போட ஆன்சர் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணால் அது உன்னோட ப்ராஜெக்டில் நாங்கள் தான் பார்ட்னர்ஷிப், எப்போ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ராஜெக்டை குயிக்காக என் பண்ணிவிட்டு எங்களோட சிட்டிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சின்னிக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா. என்ன ஹயாங்க்கு நம்மளை அடையாளம் தெரியாத மாதிரி பேசிகிட்ருக்காரு. அப்போ ஒரு வேளை என்னை மொத்தமாக மறந்துட்டாங்களா என்ன, மறந்துருக்கிற நிறைய சான்ஸ் இருக்குது. ரிச்சான பர்சன்ஸில் கண்டிப்பாக மறந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னி இந்த மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லையும் நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய நேம் ஜின் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜேகப் பாட்டு ஆன்சர் நீட்டுனா என்னோடய நேம் ஜேகப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஆராம நோட் பண்ணுறாரு. ஆராம் இந்த பர்சனோட நேம் ஜின்தா, ஹேண்ட்ஷேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆரம்பம் அப்படியே ஹேண்ட்ஷேக் பண்ணுற இந்த மாதிரி ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப பிரெட்டியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சொல்லவும் நம்ம ஜின்னி ஷாக் ஆகி ஆரம்பம் நோட் பண்ணோம். போடும் பிரெட்டியாக இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பம் ஜின்னோட ஆன்சர் எடுத்து விட்றாரு. ஆரம்பிட்டேருந்து எடுத்து விட்டுட்டு சரி நாங்கள் நெக்ஸ்ட் டே வரோனுங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட பேசினபடி போனால் அப்போல்லாம் நம்ம ஆரம்பம் அவர் பிளைண்டாக இருந்தார். அதனால ஜேகப்பு தான் ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடியும் எங்கே கூட்டிகிட்டு போகிறதாருன்னு கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாரு. என் ஜின்னே அந்த மாதிரி தான் ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடியே நடக்க வச்சுட்டுருப்பாரு. ஆனால் நம்ம ஆரம்பம் இப்போ ரொம்ப நார்மலாக கேஷுவலாக பேசுகிறாரு, கேஷுவலாக நடந்து போகிறாரு. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி அவர் இருந்த கேபின் இருக்குல்ல, அந்த கேபின் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணபடியே ஆரம்பம் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால்
ஜேகப்கிட்ட பேசினபடியே ஜின்னை பார்த்த ஹாப்பினஸில் அவர் சிரித்து பேசினபடியே போனால், ஏன்டா டேய் இவ்வளோ தூரம் ஆகியும் அவன்கிட்ட டைரெக்டாக பேசுறதுக்கு பதிலாக அவன் என்னம்மா ஒன்றை தெரியாதுன்னுங்க, நீ என்னம்மா ஒன்றை தெரியாதுன்னுங்க, 2 பேரும் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஜேகப் ஆரம்பிக்க, இந்த மாதிரி 2 பேரும் கொஞ்சம் ப்ளே பண்ணபடி அடித்தபடியே நேராக அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னு தான், அப்போ ஆரம்புக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சான், அவர் சர்ஜரி பண்ண ஓகே பண்ணிட்டாரா என்ன? ஆ ஆறாமலாம் இப்போ பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபஸ்ட்டில் ஹாப்பி ஆகிட்டு, அவர் இப்போ பார்க்க முடிஞ்சாதான் இப்போ என்னவா? நான்டா அவரோட லைஃப்லேருந்து ரொம்ப தூரமாகவே வந்துட்டோமே. இங்கே பாரு ஜின், இங்கே பாரு, எனக்கு நடந்த மூமெண்ட்டில் ஒரு பேட் ட்ரீம் தான், எல்லாமே ஒரு பேடான மூமெண்ட்டுன்னு நீ திங்க் பண்ணி தான் நீ அந்த சிட்டிலேருந்து இந்த சிட்டிக்கே மூவ் ஆன் ஆகி வந்த. திரும்பவும் நீ ஆரம்ப பாட்டதோட இது உன்னோட பேபி தான், அன்னைக்கு இப்படிலாம் நடந்துச்சுங்கிற மாதிரி எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுனால எதுவுமே நடக்க போகிறது இல்லை, எதுவுமே மாற போகிறது இல்லை.